உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நந்தினி ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். அருளே, நந்தினி பாத்து. அருளே வாடா. அருள், ஐயோ அண்ணே, ஐயோ அருள் நல்லா மாட்டிக்கிட்டா அண்ணே. ஐயோ அருள், 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 ஏய் அருள், ஏய் அருள். எவ்வளவு வந்து காப்பாத்துவாங்கன்னு சொன்னாங்க, யாரையுமே காணோம். நடக்கட்டும். கரிகாலா, அருளை எப்படியாவது காப்பாத்து. கரிகாலா போப்பா, போ. அருள் ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஐயோ மாமா, எவ்வளவுமே வரலையே. இப்ப இந்த பையன் நெருப்புல பொசுங்கி சாகதான் போறான். மாமா. அண்ணே, அப்போ இந்த பையன் உயிரை காப்பாத்த என் பொண்ணாலதான் முடியுமா? மாமா, 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 வாங்க. ஹேய், மாமா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல வானதி, ஒண்ணு இல்ல. வானதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா, அருள் மாமாக்கு ரொம்ப அடிபட்டிருக்குப்பா. அவன் செத்தா சாகட்டும், நீ பேசாம இரு. வா, அப்பா விடுங்கப்பா. வான்றல. பாவை விடுங்கப்பா. அப்பா, சொன்னா கேளுங்க. வா. இத பாரு, பிரச்சனை பண்ணணும்னே நீ பேசிட்டு இருக்க. நீ செய்யறதெல்லாம் தப்புன்னு உனக்கே தெரியும். ஆனாலும் நீ இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க. நான் பேசுறது தப்புன்னு சொல்லி சொல்லி என் வாயை அடைச்சிருங்க. இதுக்குதான் நான் எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல. அதுலயும் குத்தம் சொல்லுவீங்க. ஆனா என் புள்ள விஷயத்துல என்னால எதையுமே கண்டுக்காம இருக்க முடியாது. எனக்கு என் புள்ள நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அவன் நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவன் நல்லா இருக்கணும்னு உண்மையிலேயே நீங்க ஆசைப்பட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. என்ன கல்யாணி, என்ன பேசுற நீ? நிச்சயத்துல நடந்ததை பாத்தீங்கல்ல, நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அபசகுனம் தான். இதுக்கப்புறம் என் பையனை இவளுக்கு கட்டி கொடுக்க முடியாது. ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன சித்தி, இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நந்தினி மேல குத்த சொல்றீங்க? கரிகாலா, அவ புள்ள அடிபட்டுருச்சுங்கிற வருத்தத்துல ஒன்னு ரெண்டு வார்த்தை அப்படி பேசிருக்கலாம். நீ பதிலுக்கு பதில் அவட்ட பேசிட்டு இருக்காத, கொஞ்சம் அமைதியா இரு. சுப்பு, கல்யாணி இப்ப பேசின எதையுமே நீ மனசுல வச்சுக்காதம்மா. அவ கோவத்துல ஏதோ ஒன்னு ரெண்டு வார்த்தை விட்டா, மத்த விஷயம்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ கிளம்பு, போமா. வாமா. சரி, நீங்களாம் போய் அவங்க வேலையை பாருங்க. அம்மா போங்கம்மா, போங்க. கல்யாணி, அருளுக்கு அடிப்பட்ட வேதனையில நீ இப்படி பேசிட்ட. அதனால நான் உன்னை எதுவுமே சொல்லல. இனிமே யாரை பத்தி இப்படி பேசாத, பாத்துக்க. அண்ணே, என்னண்ணே சொல்றீங்க? அந்த அருள் பையனை காப்பாத்தின பொண்ணு உங்க பொண்ணு வானதியா? டேய், அது என் பொண்ணா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஏதோ ஒரு கழுதையா இருக்கும், அந்த கழுதையை பிடிச்சு தூக்கி எரிஞ்சிடலாம் தான்டா பார்த்தேன். ஆனா அது வானதியா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. வானதி அந்த அருள் பயல நெருப்புல இருந்து காப்பாத்தினதை பார்த்தப்போ என் மேல நெருப்பு பிடிச்சு எரியற மாதிரி இருந்துச்சு. அண்ணே, அவனை காப்பாத்த போற பொண்ண
நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிடணும்னு சொன்னீங்க. இப்ப அது வானதி தானே தெரிஞ்சு போச்சு. இப்ப என்னென்ன பண்றது? அவனை காப்பாத்துறதுக்கு என் பொண்ணு வாழ்க்கைய நான் பலி கொடுக்க முடியாது. அந்த அருள் பயல கட்டிக்கிட்டா என் பொண்ணு ஒண்ணு இல்லாதவள் ஆயிடுவா. அதனால என்ன நடந்தாலும் சரி, நான் நினைச்சபடி என் பொண்ணு கரிகாலனத்தான் கட்டி ஆகணும். அதனால அவன் செத்தா சாகட்டும். அத பத்தி எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. அண்ணே, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா நீங்க இந்த விஷயத்துல ரொம்பவும் தடாலடியா முடிவெடுத்தா அது தப்பா தானே போகும். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? அண்ணே, வானதி தான் அந்த பொண்ணுனா இப்ப வானதி நம்ம பக்கம் இருக்கணும். நீங்க வானதி கிட்ட கோவப்பட்டா வேலைக்கே ஆகாது. வானதி உங்க பேச்ச கேட்கிற மாதிரி நீங்க இப்ப வச்சுக்கணும். ஆமாண்டா, நீ சொல்றதும் சரிதான். அந்த பொண்ணு வானதின்னு தெரிஞ்சதும் நான் அவகிட்ட கொஞ்சம் கோவமா தான் நடந்துக்கிட்டேன். நான் இப்ப உடனே போய் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துறேன். நீ சொன்ன மாதிரி அவ நம்ம பக்கம் தான் இருக்கணும். அண்ணே, உங்க பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எதையாவது வாங்கிட்டு போங்கண்ணே. சரி, நான் வரேன். அக்கா, அம்மா கடைக்கு போயிடுச்சு. நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா சொல்றதுதான் கொஞ்சம் கேளு. நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அருள் மாமா உடம்பு பூரா காயப்பட்டு கிடக்குறாரு. அவருக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. அது தெரியாம என்னால எப்படி இங்க நிம்மதியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு நீயாவது கதவை திறந்து விடுறே. அக்கா, உன் கஷ்டம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா அம்மா சொல்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம்ல. உனக்கும் கரிகாலன் மாமாக்கு தான் இப்ப நிச்சயம் ஆயிருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது சரியா? அப்பாக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். அதெல்லாம் எனக்கு தெரியும்டி. ஆனா என்னால முடியலையே. இப்படியே இருந்தா நான் செத்து தாண்டி போனோம். அக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன வேற என்னதான் செய்ய சொல்றேன்? என்னதான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. அதுக்காக நீ லூசு மாதிரி பேசிட்டு இருப்பியா? இப்ப நீ கதவை திறந்து விட. நான் யாருக்கும் தெரியாம அருண் மாமா பாத்துட்டு வந்துடுறேன். அக்கா, அம்மா பக்கத்துல இருக்க கடைக்கு தாங்க போயிருக்கு. அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும்க்கா. அம்மா வர்றதுக்குள்ள நான் போயிட்டு வந்துடுறேன்டி. நீ கதவை திறந்து விடு. இந்த மாதிரி தான் மண்டபத்துல என்ன தனியா விட்டுட்டு போன. நான் தான் அம்மா கிட்ட திட்டு வாங்கினேன். இப்ப மட்டும் நீ கதவை திறக்கல, நான் கண்டிப்பா தூக்கு போட்டு செத்துருவேன். அக்கா, ஏன்க்கா இந்த மாதிரி பயமுறுத்திட்டு இருக்க? ஹே, நான் சொன்ன செய்வேன் உனக்கே தெரியும்ல. கதவை திற. ஐயோ, ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஹே, இப்ப திறக்க போறியா இல்லையா? இல்லன்னா நான் கண்டிப்பா செத்துருவேன். ஹே, ரொம்ப தேங்க்ஸ் டி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.